டாக்டர், சரி ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம்னு சொன்னீங்க. எவ்வளவு சாப்பிடலாம்? டயபெட்டிக் பேஷண்ட் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ண தேவையில்லைன்னு தெரிஞ்சாச்சு. ஆனால் அதில் ரொம்ப முக்கியமானது குவான்டிட்டி தான். அப்போ என்னை ஒரு டஜன் சாப்பிடலாமா? ஐயோ, அவ்வளோலாம் சாப்பிடக்கூடாதா? ஒரு நாளுக்கு 2லேருந்து 3 ஃப்ரூட் சர்விங் சாப்பிடலாம். எனக்கு வீலிங் தெரியும். அது என்ன சர்விங்? ஒரு சர்விங்னா 15 கிராம் ஆஃப் கார்போஹைட்ரேட். 15 கிராம்ஸா? அப்போ a+b² ஒன்னும் புரியலையே. ஸோ நான் ஒரு சர்விங்னா என்னன்னு கம்ப்ளீட்டாக சொல்லிடுறேன். ஒரு சர்விங்கிறது ஒரு ஹாஃப் பனானா, இல்லை ஒரு ஹாஃப் மேங்கோ, இல்லை ஒரு சின்ன ஆப்பிள், சின்ன பேரிக்காய், ஒரு 3/4 கப் கிரேப்ஸ், இதை தான் ஒரு சர்விங்னு சொல்லுவோம். அப்ப ஜூஸ் ஆக்கிட்டா? அப்போ உனக்கு ஃபியூஸ் போயிடும். ஜூஸ் ஆக்கிட்டா ஃப்ரூட்ஸில் ஃபைபர் எல்லாமே போயிடுது. அப்போ சுகர் அப்சர்ப்ஷன் கொஞ்சம் குயிக்காக இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஜூஸ் அவாய்ட் பண்ண பாருங்க. அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்ஸையும் கூடுமான அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்போ என்ன அரைச்சே நீ தொலைஞ்சே? ஆமாம், ஆனால் ஸ்மூத்தியாக வேணால் சாப்பிட்லாம். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான ஒரு டிப்பு, ஃப்ரூட்ஸ் சாப்பிடும்போது அதோட சேர்ந்து நீங்கள் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் ப்ரோட்டீன் இல்லை கேர்டோ சேர்த்துட்டிங்கன்னா பிளட்டில் சுகர் அப்சர்ப்ஷன் இன்னும் ஸ்லோவாக நடக்கும். அதனால உங்களுக்கு இன்னும் நல்லது. அப்போ இனிமே என்ன லோன்லியா சாப்பிடாம கப்ளிங்கா சாப்பிட சொல்றீங்க? அதே மாதிரி டைப் 1 டயபிட்டிஸ் இருக்கவங்க இன்சுலின் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரூட்ஸை எடுத்துக்கோங்க. டைப் 2 டயபிட்டிஸ் இருக்கவங்க ஃப்ரூட் சர்விங்கை உங்கள் மீல் பிளானோட இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பற்றி டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் டாக்டர்கிட்டயோ டயட்டிஷியன்கிட்டயோ கேட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரூட்ஸை பார்த்து பயப்படாதீங்க, ஃப்ரூட்ஸை மெஷர் பண்ணி சாப்பிடுங்க. இந்த 3 வீடியோவில் எந்த மித்து உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி டயபிட்டிஸ் பற்றி அடுத்து என்ன டாபிக் பேசலான்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாக்டர், ஸ்மூதி ஹெல்த்தின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம், சுகர், ஹனி எல்லாம் போட்டு ஸ்மூதியா சீச்சி ஆக்கிடுறாங்க.